பிப்ரவரி 2ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீட்டில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் மற்றும் ஆவணங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் இயக்கப்பட்டு தமிழகத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இணையான ஒரு அமைப்பை நிறுவி தமிழகத்தில் ஆயுத போராட்டத்தை நடத்த விரும்பியதாக கடந்த 2022ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் யூடியூப் பார்த்து துப்பாக்கியில் தயாரித்ததாக கூறியும் 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த வழக்கு என்ஐஏ தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 2ஆம் தேதி அன்று நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் 6 இடங்களில் தமிழகத்தில் சோதனை நடத்தப்பட்டன. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்ட நிலையில அங்கு பல்வேறு டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. செல்போன்கள், மெமரி கார்டுகள் போன்றவற்றையெல்லாம் கைப்பற்றி விசாரணைகள் மேற்கொண்டு வந்த நிலையில அந்த செல்போன்களையும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஒப்படைத்திருக்கிறார்கள். குறிப்பா சாட்டை துரைமுருகன், இடும்பாவன் கார்த்தி போன்றவர்களின் வீடுகளில் கைப்பற்றப்பட்ட 8 செல்போன்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட ஆவணங்களை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஒப்படைக்கப்பட்ட செல்போன்கள் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், குறிப்பா ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஜெர்மனி பகுதியிலிருந்து ஒரு நபர் யூடியூப் நடத்தி வரக்கூடிய நபர்களை குறிவைத்து அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல்வேறு தகவல்களை பேசியிருப்பதாகவும், அந்த அழைப்புகள் அளிக்கப்பட்டதன் காரணமாக இந்த பறிமுதல் செய்யப்பட்ட 8 செல்போன்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்பாக ஆய்வகத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த அழைப்புகளின் தகவலை சேகரிக்கும் பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர், அதாவது ஜெர்மனியிலிருந்து பேசக்கூடிய நபர் விடுதலை புலிகளால் ஈர்க்கப்பட்டவர் என்ற தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று 3 நிர்வாகிகளும், நாம் தமிழர் கட்சி சேர்ந்த 3 நிர்வாகிகளும் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி 10 மணி நேரத்துக்கு மேலாக அவருடைய விசாரணை நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.